பாகிஸ்தானுடைய எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான் கான் அவர்கள். அவர் வந்து சிறையில இருக்கிறாரு. அவர் வந்து பிடிஐன்னு அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அவர் வந்து சிறையில வைக்கப்பட்டிருக்கிறார். அ ஸோ தொடர்ச்சியா வந்து ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா ஒரு பேரளவுக்கு சொன்னாலும், அங்க நடக்கக்கூடியது அசீம் முனீர் தலைமையிலான ஒரு அரசாங்கம் தான். இப்போ அந்த அசீம் முனீர் மீது நேரடியாக இம்ரான் கான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அதுல அவர் சொல்லும்போது சொல்றார், பசூரா பிபி அப்படின்னு அவங்களுடைய அதுதான் அவங்களுடைய ஒய்ஃப். ஸோ அவங்களுக்கான அந்த அழுத்தம் வந்து அரசு தரப்புல இருந்து ஜாஸ்தி இருக்கு. மிக குறிப்பாக அவங்க கிட்ட நேரடியாக பேசணும் அப்படின்ட்டு அசீம் முனீர் வந்து நேரடியாக பல்வேறு சேனல்ஸ் மூலியமா ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இது ஏன் வந்து இந்த அழுத்தத்தை வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு, குறிப்பா என்னுடைய மனைவிக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து தருது. அது குறிப்பா அசீம் முனீர் தராரு. இந்த அசீம் முனீருக்கும் இம்ரான் கானுக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. இம்ரான் கான் வந்து அவங்க நாட்டுடைய வந்து பிரதமரா இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அசீம் முனீர் வந்து அப்போ வந்து ஐஎஸ்ஐ உடைய சீஃபா இருந்தாரு. ஸோ ஐஎஸ்ஐயோட சீஃபா இருக்கும்போது அசீம் முனீரை வந்து தூக்கி வெளியே அடிச்சாரு இம்ரான் கான். ஸோ இப்போ அந்த ஒரு கிரட்ஜ் வந்து அவருக்குள்ள இருக்கு. அதனால தான் இப்போ வந்து அவர் பழி வாங்குறார் அப்படிங்கிற ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. நீங்க பாருங்க, ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அந்த நாட்டுடைய ஆர்மி சீஃப வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஆனா வந்து அது சம்பந்தமான அரசு எந்த ஒரு வாயும் திறக்கல. அது அப்படியே தொடர்ச்சியா போகுது அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே வந்து ஷபாஸ் ஷெரீப் அப்படிங்கிற அந்த மனிதர் அவர்தான் பாகிஸ்தான் ஆள்றாரா, இல்ல வந்து அசீம் முனீர் ஆள்றாரா அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியும். அதுவும் குறிப்பா இம்ரான் கானோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமா இருக்கு.